அந்த பொண்ணு இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் சொதப்பிருச்சுல. நீங்க போயிருக்கல, சொதப்பாம என்ன ஆகும்? யோ வேலையை பாரியா. கேள்விக்கு யார் வேணாலும் பதில் சொல்லலாம். சிரிக்காம வேலையை பாரியா. இங்க பிரச்சனை என்னன்னு தெரியாம சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்க. இனிமே எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கூப்பிட்டேன்னா நான் வரமாட்டேன். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உன்னை இப்ப என்ன பண்றது? எனக்கு பிரச்சனை இல்லை, இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா உண்மை அவளாலேயோ அந்த ஆண்டவனாலேயோ கூட மறுக்க முடியாது. மலர் கொண்ட மென்மை போல் என் மகள் பொன்முகம் பார்ப்பே, ஆலோலம் பாடும் குயில்களும் மோகனம் பாடி வாழ்த்திடவே வாழ்த்துவேன். கைவளை ஓசையில் ஓடும் நதிகளும் தோற்குமே, செங்காந்தல் மலர் கூட உன்னிடம் வண்ணங்கள் கேட்குமே. தூரலின் சத்தம் போல் உன் சிரிப்பொலி கேட்குமே. நீ எந்தன் வரம் தானே, தெய்வீக அம்சம் கொண்ட என் மகளே, என் தாயும் நீ அன்றோ. கண்ணே என் கண்மணியே, உன் தந்தை மனதில் ஊஞ்சிலில் உன்னை இட்டு தாலாட்டுவே. தூரிகை தேடுவே உன்முகம் வரையவே, பூமியில் உலவிடும் தேவதை நீ அன்றோ. கண்ணோடு காண்பதெல்லாம் நீ மட்டும் தானம்மா. உன் நினைவும் உன் மனமும் உன் எண்ணமும் என்னோடு தானம்மா. காற்றும் வானமும் நீரும் நிலமும் உள்ளவரை உன்னை நான் பிரியேனே. ஹரிதா, எல்லாரும் அங்க பாட்டு டான்ஸ்ன்னு சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் ஏமா இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நாளைக்கு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போறாங்கல்ல, நீயும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்ல. பரீட்சையும் சரியா எழுதலன்னு கேள்விப்பட்டேன். என் நிலைமை உங்களுக்கு புரியல. நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கேன். எது உண்மை எது பொய்ன்னு தீர்மானம் பண்ண முடியல. நான் யாரையும் சப்போர்ட் பண்றேன்னு நீ நினைக்காத. ரெண்டும் உண்மையா இருக்கலாம்ல. என்ன சொல்ல வரீங்க? டாக்டர் ஹரிகுமாரோட பொண்ணாதான் நீ வளர்ந்த, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா பிறந்தது சந்திரதாஸோட. நான் அதை நம்ப மாட்டேன். சந்திரதாஸ் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பொய் கதை சொல்றதால அவருக்கு என்ன லாபம்? உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக மேட்ரின் முன்னாடியும் என் முன்னாடியும் ஒரு பிச்சைக்கார மாதிரி அவர் வந்து நின்று இருக்காரு. எதுக்காக? என்ன அவசியத்துக்காக? பணத்துக்காகவா இல்ல புகழுக்காகவா? எனக்கு எதுவுமே தெரியல. ஹரிதா, அழாதம்மா. இங்க பாரு, உன்னை அழ வைக்கணுங்கிறதுக்காகவும் இல்ல சந்திரதாஸ்க்கு சப்போர்ட் பண்ணவும் நான் பேசல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேகே சார் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு. சந்திரதாஸ் சார் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டாரு. அவர் கல்கட்டாக்கு திரும்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னாரு. முடிஞ்சா உன்னை அங்க கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் உன்னை கட்டாயப்படுத்தல. அதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
அப்போ போகலான்னே முடிவு பண்ணிட்டேளா? அன்னைக்கு என்னமோ லீவு கேட்டு லெட்டர் போட்டிருக்கேன்னு சொன்னேள். அப்புறம் என்ன திடீர்னு கிளம்புறேள்? போகணும்னு தோணிருச்சு. மறுபடியும் திரும்ப எப்போ இங்கே வருவேள்? இனிமே இங்க வர்றதா இல்ல. அப்படின்னா நாம இனிமே பார்க்க மாட்டோம் இல்லையா? நானே சில நேரத்தில் கண்ணா பின்னான்னு ஏதாவது பேசியிருப்பேன். தெரியாம இல்லை, வேணும்னு தான் பேசினேன். கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்னதான். நான் எதுவுமே பேசாமல் இருந்திருந்தா தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்திருப்பேன். நானும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்ன பண்ணுறதே? என் தலையெழுத்து. நீங்கள் இடி விழுந்த மொட்டை தென்னை மரத்தை பார்த்துருக்கீங்களோ? அதே தான். இலையும் இல்லை, பூவும் இல்லை, காயும் இல்லை, விழுந்து தொலைக்கும்னா அதுவும் இல்லை. யாருக்கும் உதவாத ஜென்மம். கர்ம பலனை அனுபவிச்சு தானே ஆகணும். அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். கர்ம பலன். நீ வருவன்னு எதிர்பார்க்கலாமா? நீங்க கல்கட்டா போறீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நீ எப்படி இருப்பேன்னு தெரியாம, நீ எங்க இருக்கன்னு தெரியாம, சின்ன வயசுல உன்னை தாளாட்டின ஞாபகத்திலே இருந்திருப்பேன். இப்போ அந்த நிம்மதியும் எனக்கு இல்லாம போச்சு. நான் சொன்னதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டேன். ஒரு குற்றவாளியை பாக்குற மாதிரி என்ன பாக்குறேன். என் பாசம் இப்போ செல்ல காசு ஆயிடுச்சு. நான் நம்புறேன். ஆனா எங்க அப்பா அம்மாவை என்னால ஏமாத்த முடியாது. நான் உன்னை ஏமாத்த சொல்லல. உன் மேல உரிமை கொண்டாடவும் நான் இங்க வரல. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைச்சிருந்தா உரிமையை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யலையே. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இழந்த எதையும் திரும்ப வாங்கணும்னு ஆசைப்படல. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்பா. உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்யறேன். இனிமே மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையில உன்னோட நினைவுகள் இருக்கணும். உன்னோட சிரிப்பு, உன் விளையாட்டு, உன் குறும்புத்தனம், அன்பு, இதெல்லாம் எனக்கு வேணும். நான் ஒரு பொண்ணு. என்னால எப்படி இதெல்லாம் முடியும்? 15 வருஷமா இந்த ஆசைகளை நான் தேக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அத்தனை வருஷங்களா அதை நான் இழந்துட்டேம்மா. உன்னோட பாசத்துக்காக ஏங்கினேன். ஆமா, நான் உன்னோட அப்பாவா? நம்ம மட்டுமே இருக்கிற வாழ்க்கை முழுசா வேண்டாம். ஒரு நாள் மட்டும், ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷமாவது நீ என் பொண்ணா இருமா.